அதிமுக பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்ட சசிகலா இன்று காலை பதவியேற்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜ்மோகன் தரும் கூடுதல் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் ராஜ்மோகன். வணக்கம் ராஜ்மோகன். ராஜ்மோகன், அதிமுக பொதுச் செயலராக சசிகலா இன்று காலை பதவியேற்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் 2 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது, அது குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக கலை, அதாவது எம்ஜிஆர் மறைவெடுத்து 22 ஆண்டுகள் அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதா கடந்த 5ஆம் தேதி உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்தார். இதையடுத்து அதிமுகவுடைய அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நிலவி வந்தது. இதற்கிடையில் நேற்று, அதாவது 29ஆம் தேதி சென்னை அடுத்த ஸ்ரீ வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் அதிமுகவுடைய அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில், அதாவது அவருடைய நெருங்கிய தோழியான சசிகலா 33 ஆண்டுகள் அவருடன் இருந்த ஒரே காரணத்தின் காரணமாக தற்போது அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான ஏற்பாடுகளும் அதிகமான, அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையர் சார்ஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது முறையான அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி இந்த பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல், அதாவது அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிகப்படியாக இங்கு வருவார்கள் என்று தெரிய வருகிறது. வழக்கமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா பொறுப்பேற்கும் போதோ இல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளிலோ அதிகப்படியான அதிமுக தொண்டர்கள் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை அதிகமான அதிமுக தொண்டர்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அதிகமான அதிமுக தொண்டர்கள் வருவார்கள் என்று தெரிவிக்கிறது. அதேபோல கடந்த காலங்களில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும், கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. அதாவது சரியாக அதிமுக பொதுச் செயலாளராக சரியாக 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக வி.கே. சசிகலா பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம், அதாவது அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள், குறிப்பாக நேற்றைய தினம் சரியாக 5 மணியிலிருந்து போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்து வாகனம் மூலமாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவிடத்திற்கு தன்னுடைய புதுக்குழுவில் அவசர பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னராக எம்ஜிஆர் நினைவிடத்திலும் அதேபோன்று அண்ணா நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தினார். முறையாக அஞ்சலி செலுத்திய பின்னர் அன்று மாலையே வீடு திரும்பினார். தற்போது அவர் இன்னும் 2 மணி நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து பதவியேற்பு என்று தெரிய வந்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்த பதவியேற்பு என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியேற்பாக கருதப்படுகிறது. தற்போது இவர் சரியாக 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்திருக்கிறது. ராஜ்மோகன், என்ற பதவியேற்பு விழாவில் சசிகலா அவர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கலாமா தொண்டர்கள் மத்தியில்? கண்டிப்பாக கலை, அதாவது கடந்த காலங்களில் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளரான ஜெயலலிதாவின் பின்புறத்தில் தான் இதுவரை வாழ்ந்து வந்தார். இதுவரை அவருடைய பேச்சு என்பது அதிமுக தொண்டர்களுக்கு அறியாத ஒன்றாக இருந்து வந்தது. அதாவது அவர் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில், அதாவது அவர் பதவியேற்ற பின்னர் 10 நிமிடம் அல்லது 30 நிமிடங்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசுவார் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதற்காக அவர் தயாராக இருந்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது அவருடைய பேச்சை கேட்பதற்கு அதிமுக தொண்டர்களும் பெரிய அளவில் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். என கடந்த காலங்களில் இதுவரை அவர் ஜெயலலிதாவோடு இருந்தபோது தனி நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை. இதுவே அவர் தனி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதல் முறையாக தெரியப்படுகிறது. ஆகவே அவர் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்களும் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். அதே நிலையில் இன்று அவரை வரவேற்பதற்காக போயஸ் கார்டனில் இருந்து நாம் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வழிநெடுங்களும் அதிமுக தொண்டர்கள் இருப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இன்று சரியாக 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க இருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் தற்போது உற்சாகமடைந்திருக்கிறார்கள். ராஜ்மோகன், இப்போ சசிகலா அவர்கள் இன்றைக்கு பதவியேற்க உள்ளார். இதற்காக அங்கு போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா? கண்டிப்பாக கலை, நாம் இருக்கக்கூடிய இந்த ராயப்பேட்டை
இந்த சாலையில் முறையான பாதுகாப்பு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அது இங்கு அதிகமான அதிமுக தொண்டர்கள் குவிவார்கள் என்பதன் காரணமாக அதோடு மட்டுமல்லாமல் முக்கிய நிர்வாகிகளும் இந்த பகுதியில் குவிவார்கள், பொதுமக்களும் குவிவார்கள். அந்த நேரங்களில் வாகன நெரிசலை தவிர்ப்பதற்காக போக்குவரத்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு சிறு மாற்றங்கள், சாலையில் சில மாற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாகன நெரிசலை தவிர்ப்பதற்கான சில முன்னேற்பாடுகளும் வழிமுறைகளும் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் இந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் அது ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள், குறிப்பாக இந்த பொதுக்குழு இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு வருவார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அதிகப்படியான அதிமுக தொண்டர்கள் வருவார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. போக்குவரத்தையும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற்று வரும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்திருக்கிறது. கலை ராஜ்மோகன், அதிமுக கட்சியை பொறுத்தவரை ஒருத்தர் பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு சில வழிமுறைகள், சில நடைமுறைகள் உண்டு. அதன்படிதான் இன்று சசிகலா அவர்களும் பொறுப்பேற்க உள்ளாரா? கண்டிப்பாக கலை. கடந்த காலங்களில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த 27 ஆண்டுகள், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 27 ஆண்டுகள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களில் முறையாக முன்னணி தலைவர்கள், அதாவது அந்த அதிமுகவுடைய நிறுவன தலைவர் என்று சொல்லப்படுகின்ற எம்ஜிஆருடைய நினைவிடத்துக்கு மரியாதை செலுத்துவார். அதன் பின்னராக அண்ணா நினைவிடம், அதோடு மட்டுமல்லாமல் எம்ஜிஆர், அதாவது பெரியாருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து முறையாகவே அதன்படி ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் பதவியேற்பார். அதே போன்றுதான் இந்த முறையும் கடைபிடிக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. அதற்கான, அதாவது அதிமுகவுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மத்தியிலும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும், அதோடு ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் மத்தியிலும் அவர் வழக்கமாக அங்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் முறையாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பார் என்று தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்ட, அதாவது ஜெயலலிதா எந்தெந்த முறைகளை கடைபிடித்தாரோ அதே வழியில் தான் இவரும் அதை பின்பற்றுவார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதுபோன்றுதான் இன்றும் பதவியேற்பார் என்று தெரிய வந்திருக்கிறது. கலை ராஜ்மோகன், பதவியேற்பு விழா அப்படின்றது தொடங்கிய பின்பு எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? ஏனென்றால் நீங்க கலை நிகழ்ச்சிகள் எதுவும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதை பொறுத்தவரையில் பார்த்தால் இந்த பதவியேற்பு விழா என்றது எவ்வளவு நேரம் நீடிக்கலாம்? கண்டிப்பாக கலை, சரியாக 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பொறுப்பேற்கிறார். அதற்கு முன்பாகவே அதிமுக தொண்டர்கள் போயஸ் கார்டனில் இருந்து நாம் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகம் வரையிலும் வழிநெடுங்கிலும் அவரை வரவேற்பதற்காக உற்சாகமாக காத்திருக்கிறார்கள். சரியாக இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே முடிந்துவிடும் என்று தெரிய வந்திருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதற்கான சிறப்பு அம்சங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான அதிமுக தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிவார்கள் என்பதால் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இந்த பகுதியில் அதிகமான அளவு வருவார்கள், முன்னணி பொறுப்பாளர்களும் வருவார்கள் என்று தெரிவித்திருக்கிறது. ஆக சரியாக இந்த நிகழ்ச்சி என்பது 1 மணி நேரத்துக்குள்ளாக முடிந்துவிடும் என்று தெரிய வந்திருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. கலை நிச்சயமாக ராஜ்மோகன், அதிமுக தலைமையகத்திலிருந்து இன்று நடைபெறவிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியேற்பு விழாவின் குறித்து களத்திலிருந்து தாங்கள் பதிவு செய்த கருத்துக்களுக்கு நன்றி.